ஹாய் ஹலோ வணக்கம். ஓகேல வணக்கம். ரொம்ப ரொம்ப எவ்வளோ மாதம் ஆச்சு கண்டு. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். அவன் மலேசியா கதை. ஹாய்லா. ஐ திங்க் உங்களுக்கு நீங்கள் 7 மாதம் ஆச்சு. அவங்களுக்கு நடுவில் இது எபிசோட்ஸ் வந்திருக்கும். ஆனால் நாங்கள் கண்டு வீடியோ எடுத்து இப்போ ஒரு 7 மாதம் ஆச்சு. 7 மாதத்துக்கு பிறகு சாரு மீண்டும் மாயகன் மீண்டும் வரான். அடாப்டட் ஃபாதர் ஆள் திரும்பி வந்துட்டு. ஸோ அதனால் நாங்களும் திரும்பி வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக 7 மாதத்தில் கணக்காக நடந்திருக்கு. ஆட்சியே மாறிடுது. அது மட்டும் நான் நேற்று யோசிச்சேன். ஓகே, இப்போ இந்த 7 மாதத்தில் என்ன நடந்துண்டு ஒரு படம் பெரியல 7 மாதத்தில் அந்த அப்போ அப்படி வந்தாலும் படம் ஷிட். ஆக்சுவலாக பெருசான ஒரு படம் வேற கரா அவ்வளோதான். கருப்பு கரை. அண்ட் நாங்கள் இப்போ கதைக்கு போகிறோம். அண்ட் முதல்ல பராசக்தி ஜனவரி. அதுக்கப்புறம் நான் கதைச்சுனாங்களே. அதுக்கப்புறம் கதைக்கல. ஜனவரி பிகினிங் நான் போறதுக்கு போது தான் எல்லாம் ப்ரீ ரெக்கார்ட் பண்ணாங்க. வந்துட்டு ஆனால் நாங்கள் அந்த படம் பார்க்கல. அதனால ஐ திங்க் அதை பற்றி கதைக்கல. நான் இப்போ அரவசனம் பார்த்துருக்கேன். முடியும் என்ன லைலா நானும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த படம் இல்லை. எஸ்பெஷலி சூரிய ரிப்போர்ட்டுக்கு பிறகு. ஆனால் அதை பற்றி இல்லை இந்த எபிசோட். I think in the episode இப்போ வர படத்தை பற்றி I don't think that we would talk like that much. லைட்டாக தொட்டுட்டு. ஆனால் ஆக்சுவலாக எனக்கு இந்த படத்தை as you said நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்க முதல்ல நீ சொன்னது வந்து இந்த படத்தை பற்றி எப்படி டீல் பண்ணுறேன்னு ஒரு தெரியல. I don't know how I should எப்படி லைக் பண்ணுறதோ ஹேட் பண்ணுறதோ எனக்கு தெரியல. ஹேட் பண்ணுறதோ இப்போ how do I think about this film? Like நான் யோசிச்சிருந்தேன்னா இப்போ நாங்கள் லியோவே பேஷ் பண்ணாங்க. லியோ ஆக்சுவலி ஒரு நல்ல படம் வித் சம் ஃப்ளோஸ். அதையே நாங்கள் ஒரு 1.5 வருஷம் பேஷ் பண்ணாங்க. 3 எபிசோட்லாம் பேஷ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஐ திங்க் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த படத்தை பற்றி கதைக்கு போகிறோம்ட்டு. ஒரு 1 வீக்குக்கு முதல் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இந்த ஜனநாயகனை பற்றி. ஸோ ஆக்சுவலி எப்படி தொடங்கலாம்டா நீங்கள் 2 பேரும் என்ன பிடிச்சிருந்தது படத்தில் அப்படி தொடங்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட் கணக்காக கதை. ஆக்சுவலி உண்மையாக அந்த படத்துக்கு பற்றி கதைக்கிறது கணக்காக இல்லை. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுடும். என்ன பிடிச்சது I would say எனக்கு பிடிச்சது வந்து லைக் ஐ நெவர் இமேஜின்ட் நான் இது என்ன வாயால் வெறுமண்டு. பட் பகவந்த் கேசரியில் எடுத்த சீன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. வினோத் தானா கிராஃப்ட் பண்ண சீன்ஸ் எனக்கு பிடிக்கல. அது ஐ வுட் அக்ரி தட் பாயிண்ட். அந்த படத்தை அப்படியே கேசரியாவே எடுத்துக்கலாம். நானும் எனக்கு அதான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் நினைக்கிறேன் இப்போ அந்த நான் அதுக்கு பிறகு வினோத் இன்டர்வியூஸில் பார்த்தேன். நான் ஆக்சுவலி அது நான் பகவத் கேசரி ஆக்சுவலி ஃபுல்லாக பார்க்கல. நான் ஒரு அரைவாசி தான் பார்த்தேன். ஆக்சுவலாக அதுவும் அந்த என்ன பேர் பாளைய அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள பார்க்க அது ஓகே நல்ல படம். ஆனால் அதான் அந்த எஸ்பெஷலி என்ன விஜய் வர சீனெல்லாம் ஓகே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. ஆனால் அந்த வில்லன் சீனெல்லாம் இழுத்து ஐ டோன்ட் திங்க் அந்த வில்லனை அவ்வளோ பெருசாக்கினது இந்த படத்துக்கு ஒரு நல்ல விஷயமா எனக்கு தெரியல. ஆனால் பட் குட் திங்ஸுக்கு வேற என்ன குட் திங்ஸ் வேறு அதான் எனக்கு வந்து அந்த வினோத் தானா தன்னை கற்பனையில் எழுதின கதைகள் எனக்கு பிடிக்கல. பிடிச்சதான் நான் சொன்னேன். நான் பிடிச்சது வந்து பகவந்த் கேசரி சீன்ஸ் பிடிச்சது. எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் விஜய் அண்ட் மமிதா எனக்கு பிடிச்சிருந்தது. இது பிகாஸ் இட்ஸ் லைக் அந்த ஒரு ஃபாதர் டாட்டர் காம்பினேஷன் தானே. பட் அட் சம் பாயிண்ட் எனக்கு அந்த அனோயிங்காக இருந்தது. வேர் ஷீ சேஸ் லைக் நீ எனக்கு அப்பா இல்லை. அந்த நடுவில் தீஜி வந்த பிறகு சரி அது நெகட்டிவ்க்கு பிறகு போல பாசிட்டிவ் ஐ வுட் சே இவ்வளோதான்ல. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் லாஸ்ட் மூவி ஐ திங்க் அதுக்கு விஜய் விஷயத்துக்கு பிறகு. ஸோ விஜய் ஃபேனாக நடந்துச்சுன்னா தரமாக இருந்தது. ஆனால் இப்போ சார் சொன்ன மாதிரி அந்த பகவத் கேசரி சீன்ஸ் வந்து அதெல்லாம் நல்லா இருந்தது. அது நல்லா இருந்தது. விஜய் மாஸ் சீன்ஸ் எல்லாம் அவருக்கு இந்த 52 வயசு 52 மனுஷன் எப்படி இருக்கிறார். ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக நல்லா செஞ்சிருந்தாரு. எனக்கு விஜய் லுக் எல்லாம் பிடிச்சிருந்தது. 3 லுக் நல்லா இருந்தது. அந்த போலீஸ் லுக் கொஞ்சம் அந்த மீச ஒரு மாதிரி இருந்தது. பட் அது மீச கொஞ்சம் அந்த முறுக்கு மீச அந்த தளபதி வெற்றிமாறன் அப்படி அந்த மீச அதை விட எனக்கு 3 லுக்கும் எனக்கு நல்லா இருந்தது. ஆர்டிஃபிஷியலாக தெரியல, அந்த நேச்சுரலாக இருந்தது. இது என்ன எல்லாம் அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் எனக்கு பிடிச்சிருந்தது. போலீஸ் சீன்ஸ் ஃப்ளாஷ்பேக் சீன் எல்லாமே வேற. அதில் ஒரு அந்த நடுவில் ஒரு என்ன பார்க்காத ஆக்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா இது இருக்கும், ஸ்பாய்லர்ஸ் இருக்கும்.
ஆனா ஆக்சுவலா உண்மையா அந்த படத்துல பெருசா ஸ்பாயில் ஒரே ஒரு ஸ்பாயிலர் அந்த படம் 3 மாசம் முதல்ல எல்லாரும் பார்த்துட்டோமே. அதான் 4 மாசம் ஆச்சு வந்து விட. ஐ திங்க் ஸ்பாயிலர் எனக்கு பிக்கஸ்ட் ஸ்பாயிலர் ஒரு பிக்கஸ்ட் திங் அந்த படத்துல ஸ்பாயில் பண்ணக்கூடியது டைட்டில் கார்டு மட்டும் தான். மற்றபடி எனக்கு பெருசா இல்ல அப்படியா. எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த வில்லன் அந்த எப்படி அந்த வில்லனை மாறின கேரக்டர் நேற்று கூட கேட்குறாங்களா அது வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஐடியா நல்லா இருந்தது. நான் எக்ஸிக்யூட் பண்ண பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுது. ஆனால் அந்த ஐடியா அந்த 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 நடக்கிற இடம் அவர் மாறுற சிச்சுவேஷன்லாம் தரமாக இருந்ததுன்னு அது எனக்கு தோணுச்சு. அது எனக்கு என்ன நல்லா இருந்ததுன்னா அந்த 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 ஐடியா ஒரு ட்விஸ்டும் இருந்துச்சு. பிரியாமணியும் எக்ஸ்பெக்ட் பண்ணல அது நான் லைட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இல்ல ஏன்னா அதுல அந்த ஒரு சீன்ல அவரும் வில்லன் கூட்டிட்டு வந்தா இல்லைண்டா பிரகாஷ்ராஜ் கூட்டின்னு வந்து அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் அதுலயுமா வந்து அந்த ஒரு அந்த கவலைப்படுவா. ஆனால் இப்போ நான் ஒரு கோவொர்க்கர் பண்ண ஓகே கவலைப்படுவேன் தான். ஆனால் அந்த அந்த அவனோட ஃபீலிங் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. ஸோ அதுலேயும் நான் லைட்டாக டவுட் பண்ணேன். ஓகே மேபி 2 பேருக்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்குமோ அப்படி சொல்றேன். எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு ஆக்சுவலாக உண்மையாக சொல்றது முடிஞ்சது இல்லாட்டி எனக்கு நாளைக்கு வெக்கேஷன் போகிற மாதிரி தான். எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லணும்னா எனக்கு ஆக்சுவலாக அந்த மாஸ் சீன்ஸ் இதில் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது. எனக்கு அந்த கிளைமேக்ஸ் ஒர்க் அவுட் ஆகலை கிளைமேக்ஸ். ஆனால் இல்லை மாஸ் சீன்ஸ் எனக்கு சிலதுவல் ஒர்க் அவுட் ஆனது. எஸ்பெஷலி இன்டர்மிஷன் எனக்கு அது கொஞ்சம் அது ஃபுல்லாக அப்படியே பகவத் கேசரி தான். ஐநோ அந்த சீன் படத்திலே அந்த சீன் இது நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த சீன் வரைக்கும் நான் லைட்டாக பயந்துட்டேன். ஏன்னா சொல்ல போகிறது இல்லை அவர் சொன்னார் அது நல்லா இருந்தது. அதாவது என்ன என்ன பகத் கேசரியில் பாலையா வந்து ஓன்னு சார் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இதில் வந்து அந்த விஜய் வந்து ஒரே ஒரு கதை சொன்னவர். அது நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு என்ன பயம்டா அந்த இடம் அந்த சீன் எல்லாம் பகத் கேசரியில் வந்த இடம் சீன் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படிதான். நான் என்ன லைட்டாக போயிருந்தேன்னா எனக்கு விஜய் நல்ல வேலை கிளாஸாக மாதம் பைக்கில் வந்து பாலையா மாதிரி எல்லாரும் எடுத்து வந்துருந்தாடா படுத்துருக்கும். நானே ஒன்று அந்த கட் பண்ண விஷயம் போச்சு. இந்த அந்த சீனே அந்த ஃபுல் சீன் அந்த சீக்வன்ஸ் கட் பண்ண விஷயம் லைக் மமிதா வந்து அதில் ட்ராப் ஆயிருந்துருப்பா. பெயிண்ட் அதெல்லாம் என்ன black frame letter box frame அந்த ஒரே அது அத நான் சொல்ல வந்தேன். அந்த ஒரே ஒரு லைன்ல இருந்திருக்கும். and then அந்த ராவண மோனோட வந்து சோ அது அந்த மாஸ் சீன் एक्चुअली எனக்கு வர்க் ஆனது. and அவர் அந்த ஃபைட் சீனாவே and அனிருத் I think அனிருத் was so I think அனிருத் did a good job அதுல. but it's like that's the rule இல்லையே. in every shit movie Anirudh will be the best yeah. so அதனால அது எனக்கு வர்க் ஆனது. ஆனா and எனக்கு இது சாங்ஸ் ஆக்சுவலாக எல்லாமே ஒன்றுமே மொக்க சாங்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே ஓகே. அண்ட் எனக்கு தளபதி கச்சேரி வந்து இட்ஸ் லைக் த லாஸ்ட் சாங் ஹி வில் லைக் ஃபுல்லாக டான்ஸ் அது நல்லா செஞ்சிருந்தது. 40 செகண்ட்ஸ் அதெல்லாம் எனக்கு அந்த இதை ஒன்று பார்த்தேன் இன்டர்வியூ ஒன்று. நான் அந்த மறந்தே போனால் அந்த ராவண மவன்டா வச்சு மொக்க பண்ணுவாங்க 2 பேர் யூடியூப்ல தோறணும். தட் வாஸ் லைக் வெரி ஃபன்னி பிகாஸ் அவர் அந்த என்ன சொல்கிற அந்த நொந்து நூடுல்ஸ் ஆகி போனார். நான் நினைக்கிறேன் அவர் ஒரு அந்த அந்த நபரும் ஒரு விஜய் ரசிகன் தான். அப்போ அதில் பாட ராவணமா வண்டா இளைக்கிற வண்டா உலக ஆண்ட வண்டா ஏய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனால் அது நொந்து நூடுல்ஸ் அந்த அடி வாங்கி வந்து அப்படி அதில் போய் நான் அந்த வீடியோ இருக்க சர்ச் பண்ணணும். யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்தேன். பட் ஐ திங்க் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் திங்ஸ் இஸ் அஸ் வெல் இந்த படம் வந்து அவ்வளோ முக்கியம் இல்லை. நான் நினைச்ச அளவுக்கு முக்கியம். ஐ திங்க் நான் தியேட்டர் விட்டு வரைக்கும் நான் உனக்கு பார்த்தாக்களுக்கு எல்லாருக்கும் சொன்னது வந்து படம் நான் நினைச்ச அளவுக்கு முக்கியம் இல்லை. ஆனால் அவர்கிட்ட லாஸ்ட் படமுக்கு அவ்வளோ காணாது. இப்போ எங்களோட கசின் கார்லோஸ் கழிச்சான். அப்போ அவன் கூட சொன்னான் லைக் ஹீ திங்ஸ் எக்ஸாக்ட்லி தி ஆப்போசிட். He thinks like it's like a good movie for his last movie film. Or this is like a good last movie for Vijay. ஏனென்றால் எனக்கு என்ன தோணுது என்றால் இந்த இனி காணும் அப்படியான படங்கள் இனி காணும். எனக்கு வேண்டாம், தயவு செய்து எனக்கு வேண்டாம். பிகாஸ் ஓகே விஜய் விட்டு போட்டார். அஜித் இஸ் நாட் டூயிங் எனி மூவிஸ் எனிமோர். One last time was Good But Ugly. Yes. And இப்படி பார்க்க
hopefully in the market for in the hero elevation movies and the worshipping கருப்புல சூர்யா கடவுளை ப்ளே பண்ணிட்டார். ஐ திங்க் அந்த பிளைண்ட் வர்ஷிப்பிங் இப்போ ஒரு படத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கதையே அது வர்ஷிப் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா ஃபைன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன மாதிரி படங்கள்னு சொல்லணும்டா விக்ரம் யா ஏன்னா அவர் பழசு இருந்து வார அது லைக் அவ்வளோ பிளைண்டான வர்ஷிப் அதில் இருக்காது. பிளைண்டான வர்ஷிப் அந்த ஜஸ்டிஃபைட் வர்ஷிப் ஐ திங்க் அந்த கேரக்டரை வர்ஷிப் பண்ணுறது ஓகே, ஆனால் அந்த ஆக்டரை வர்ஷிப் பண்ணுறது தான் பிரச்சனை. இப்போ எந்த படத்தில் அதை பற்றி காய்ச்சினாங்க நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கூலியா தட் வாஸ் சம்திங் லைக் இந்த தேவா பற்றி தெரிஞ்சு Beast was like that. Good, bad, ugly. Good. I think அந்த மூன்று ஆக்டர்ன்ற எல்லா லாஸ்ட் மூவிஸும் அப்படித்தான். விஜய், அஜித், விஜய். Okay, அஜித் விடாமுயற்சி அப்படி இல்லை. விடாமுயற்சி was not. That's the point. விடாமுயற்சி is like it's a good movie, but it's too dry. அதான் பிரச்சனை. Sometimes it felt like too long. Yeah, அந்த engaging-ஆ இல்லை. பட் அந்த படம் நான் ரீவாட்ச் பண்ணணும். I think too. அப்படி பேக் டு ஜனா நாயகன் அப்படி வரைக்கும் அந்த எனக்கு அதுவரை சிலது பிடிச்சிருந்தது. அந்த டான்ஸ் பிடிச்சிருந்தது, ஆக்ஷன் சீன்ஸ் சிலது அதான் அந்த இன்டர்மிஷன்ல வர இன்டர்மிஷன் ஃபுல்லாவே எனக்கு ஓகேயா தான் இருந்தது. தட் வாஸ் லைக் ஃபைன். பட் எனக்கு அந்த ஒரு ஃபைட் இருக்குல்ல அந்த காட்டுக்குள்ள வரும் அது எனக்கு பிடிக்கும். அந்த எலிஃபென்ட்ஸோட அது வந்து முதல்ல காட்டு அந்த வெட்டு ஒரு 30 பேர் அந்த சொல்லி வேணும் அந்த 10 பேர் 15 பேர் வெட்டினாண்டு. ஸோ அதெல்லாம் ஓகே இருந்தது. Who was Sun Master as action master? Analarus, I think. Analarus. I think so, but not sure. Analarus தான் நினைக்கிறேன். அதோட எல்லாம் பிடிச்சிருந்தது. மியூசிக் வாஸ் குட். ஆக்டிங் அப்பா கேட்க மமிதா அண்ட் விஜய் did a good job and Prakash Raj did a good job. But wouldn't you say that without Vijay and Anirudh this movie would have been like ultimate shit? Yeah, easily. No? பூஜை அந்த படத்துல இப்ப மமிதா and Prakash Raj they did their part, yes. ஆனா இப்ப விஜயம் அனிருத் மட்டும் இந்த படத்துல இருந்து would have been. I don't think that I would have watched it. இந்த ஆக்டர் அது செஞ்சிருந்தாலுமே நான் பார்த்துருப்பேன். ஆனா நீ எல்லா படம் பார்த்துருப்பேன். I would have watched it because I like பகவந்த் கேசரி. I liked it. சொல்லிடு. ஸோ ரீமேக் பண்றதுனால அண்ட் அது ஐ அக்ரி வித் யுவர் பாயிண்ட் அஸ் வெல். எனக்கு அந்த பகவத் கேசரியில் எடுத்த விஷயங்கள் எனக்கு அந்த கதையை சிம்பிளாகவே வச்சிருந்துருக்கலாம்னு தோணுது. நாட் லைக் அந்த ஆஃப்ரிக்காவில் ஒரு பிரச்சனை அவர் கொண்டு வர கடைசியில் அந்த ஹியூமனாய்ட்ஸ் திங்ஸ் இட் டிடன்ட் ஃபிட் இன் தட் வேர்ல்ட். ஸோ ஓகே அப்புறம் நெகட்டிவ்க்கே போவேன். பாசிட்டிவ் எல்லாம் சொல்லி முடிச்சாகும். விளந்தான் அனிருத் விஜய் மமிதா வாஸ் ஓகே, பிரகாஷ் ராஜ் வாஸ் ஓகே அண்ட் ஃபைட் சீன்ஸ் வாஸ் ஓகே ஃபார் மீ. ஓகே எனக்கு என்ன அந்த அந்த ஆஃப்ரிக்கா அதெல்லாம் பிரச்சனைடா அது அந்த ஆஃப்ரிக்காவை கூட இழுத்து கொண்டே எடுத்துக்கணும். அவள் வந்து முதல்ல அந்த என்ன நாட்டில் போய் ஓகே நாசம் பண்ணிட்டார் ஓகே அதெல்லாம் ஓகே. ஆனால் அதை விட்டுட்டு பிறகு இன்னொருக்க ஒரு சீன் வரும் அவர் ஆஃப்ரிக்காவில் என்ன செஞ்சு, பிறகு இன்னொருக்க ஒரு சீன் வரும் அவர் ஆஃப்ரிக்காவில் என்ன செஞ்சு வந்து என்ன பிரச்சனை தெரியுமா? இப்போ நீ சொல்கிற அந்த இந்த இந்த அடிப்படையில் பார்க்க ஃப்ளாஷ்பேக் என்ன ஃப்ளாஷ்பேக் ப்ரோ ஆடியோ கிறிஸ்டோபர் நோலன் வேறு அதில் விட என்ன பெரிய பிரச்சனைடா அது எல்லாமே ஏஐ. அது எல்லாமே ஏஐ. அதை விட இன்னொரு பிரச்சனை என்னென்றா அந்த ஜெயில் சீன் பார்க்க எனக்கு லைட்டா யான். எந்த ஜெயில் சீன்? அந்த முதல் ஃபர்ஸ்ட் ஜெயில் சீன் அந்த ஆப்பிரிக்கால அந்த இன்ட்ரோ சீன் ஆஃப் பாபி டியோல். என்ன பண்ணா யான் மாதிரி வரும் போ. யான் அது எனக்கு ஞாபகம் இல்ல. யான் ஃபுல்லாவே அந்த செகண்ட் ஹால்ஃப் ஃபுல்லாவே அந்த ஜெயில்ல அந்த ஒரு அரபிக் கண்ட்ரில. ஆனா இப்ப அந்த பகவத் கேசரியும் இப்போ இது என்ன ரெண்டு ஒரே படம்னு தான் ஆக்சுவலி பார்க்கலாம். ஆனால் அது பார்க்க வில்லன் கேரக்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது பகவத் கேசரியை விட. வாட் வாஸ் அதில் வந்து வில்லனுக்கு என்ன பிரச்சனை? பகவத் கேசரி வில்லனே ஒரு பிரச்சனை தான் அந்த படத்தில். வில்லனே ஒரு பிரச்சனை ஏன்னா அந்த வில்லன் தெரியுமா? அது ரேண்டம் கை. நோ அவரும் 2-3 படங்கள் செஞ்சுட்டு இருக்கிறதா யாருன்னு எனக்கு. ஆனால் மோட்டிவ் என்ன அதில் பிரச்சனை என்ன? These businessmen like corporate businessmen ஏண்டா அவைக்கும் இவருக்கும் முந்தி ஒரு ஃபைட் இருந்தது இது மாதிரி. பட் இதுல வந்து he was like still active and he was like threatening India. இப்போ இதுல வந்து இந்தியாவை ட்ரெட் பண்றாரு, அங்க வந்து சும்மா ஒரு கார்பரேஷன் ஏதோ ஒன்று ட்ரெட் பண்றேன். அவர் அப்ப பிரசன்ட்லயுமே அவர் தப்பு செஞ்சு கொண்டு தான் இருக்கிறார். ஸோ அதனால தான் அவர்கிட்ட க்ராஸ் ஆகுது. ஓகே அதான் நான் AI. Yeah. Stop this shit. Yeah. And TJ, please stop. TJ, stop this acting shit. Actually, படத்துல பார்த்துக்கிட்டு TJ வேற கிட்ட
வேற I don't know why. I don't have like personally against something against TJ. Asuranla he did a fantastic job. Yeah, Was yeah. வேற level. ஆனா ஏனோ தெரியல அந்த ஓகே அந்த கேரக்டரே அப்படிதான். எனக்கு 10 தடவை எனக்கு வெறுக்க இரிட்டேட். ஸோ அதனால ஜனநாயகன்ல அந்த கேரக்டர் கொஞ்சம் இரிட்டேட் பண்ற கேரக்டர் தான். அது அப்படிதான் இருந்தது, இரிட்டேட்டிங்காக தான் இருந்தது. ஸோ அது வாஸ் பேட். அண்ட் யா வேற என்ன பேட் அண்ட் ஸ்டோரி? You mean பகவத் கேசரி? வினோத் இந்த ஸ்டோரி. வினோத் இந்த ஸ்டோரி. வினோத் இந்த ஸ்டோரி. Vinod itself. But our theory is that Vijay directed this movie. Especially on the scenes where has nothing to do with the villain. Nothing to do with villain and Bhagavad Kesari scenes. Where Vijay done Sanjay. Yeah. I mean Vinod could also be on the Atle and that's a negative point as well. Lokesh Atle. தேவையே இல்லை அந்த scene. தேவையே இல்லை. Why is Lokesh saying sir? He normally calls Vijay because Atle said Anna. Anna, yeah. Nelson sir nangu puru. நான் நார்மலாவே சார்ந்தேன். என்ன விளங்குது? Yeah, I don't know. Okay, and Atle விளங்குது why he's there. Lokesh விளங்குது why he's there. Why the hell was Nelson there? They are good friends. Yeah. Nelson and Vijay. Bro, Nelson gave him one of the shittiest movies of all time. Yeah, I think so. But I think அதான நெல்சன் அந்த ஆடியோ லான்ச்ல வந்து சொன்னவர். இந்த எங்கட நட்பு ஒரு படம் மட்டும்தான் அது. And I think that's why they are good friends. ஆனா தான் அவன் மூணு பேர் கேமியோமே எனக்கு அது விஜய் தான் அதான் சொன்னது. அது விஜய் தான் டைரக்ட் பண்ணாரு. But Vijay directed every scene, man. Also the thing was like இப்போ நாங்க அந்த மேட்டருக்கு வாரேன்டா, இந்த படத்தை எடுக்கிற ஐடியாவே விஜய்ன்றதானே. Yeah. He wanted to like forsake, he wanted to do Bhagavad Kesari. Because I think think the theory. இந்த தியரிக்கு நான் இப்போ வாரேன். அது அப்புறம் விஜய்க்கு உள்ள போகுது. No, I'm like okay, we didn't want to talk a lot about in the movie because it's not worth it, man. Yeah, நான் சொல்றேன். கரணேரம் கதை நான் என்ன சொல்றேன்டா, சிம்பிளா சொல்றேன்டா, விஜய் ஃபேனுக்கு பயங்கர ட்ரீட்டா இருக்கும். ஆனா படமா பார்த்தா it's a மொக்க படம். But it's the same with Good Bad Ugly, இல்லையே? Yeah. ஆனா for Ajit fans, for AK fans, but I feel treat மாதிரி. ஏன்னா குட் பேட் அக்லி விட கொஞ்சம் மேபி பெட்டர்னு சொல்ல வேண்டாம். குட் பேட் அக்லி வாஸ் only worshipping இதுல அட்லீஸ்ட் ஒரு கதை மொக்கையா இருந்தாலுமே ஒரு கதை இருக்கு. But good bad ugly இல்ல. But would you say in the worship moviesல I would say Pert is the best example. நல்லா செஞ்சது. Yeah. Yeah, actually I would say so, yeah. And Vikram you would not count as a worship movie? No, it's not because other worshipping and மட்டும் இல்ல. The only person who knows Vikram is Amar. Yeah. So அவருக்கு தெரியும் who is Vikram. He knows that he is Vikram, that Vikram is still alive, and he would say things like இது நீ இல்ல, எனக்கு தெரிஞ்ச விக்ரம் இது நீ இல்ல. அந்த அவரை வர்ஷிப் பண்ற விஷயங்கள் அவ்வளவு சீண்டி பார்க்கல. அது ப்ரோவோகேட்டிங். இப்ப பேட்டையில அந்த வர்ஷிப்பிங் வாஸ் லைக் வர்ஷிப்பிங் மட்டும் இல்ல, இட்ஸ் லைக் ரஜினி ஃபைட். It's yes, and Karthik Subaraj did on the reference and everything வந்து அந்த obvious காட்டாம ஒரு சப்டைல ஒரு. And because I think that was the phase where on the reference started, right? Yes. அதுல இருந்தா தொடங்கினது. And I think Good Bad Ugly is like on the உச்சம் of worshipping and reference and கருப்பு is as well very உச்சம். Yes. But they did it better than Good Bad Ugly எனக்கு தோணுச்சு. Good Bad Ugly is the best example on how to not do it. And Pert is the best example to how to do it. Yeah, I would agree that. Yeah. Pert was like that. But yeah, I think ஜனநாயகன் இத பத்தி இத விட எனக்கு கதைக்கிறேன்னு தெரியல. Yes, Namila man. Vijay is gone, it's okay, it's good. அதான் okay. And அதான் I would never say இது. ஆனா ஓகே, நான் இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு வரணும் உங்களுக்கு. இது வந்து விஜயோட லாஸ்ட் ஃபிலிம் and we would say I think we all will agree லாஸ்ட் ஃபிலிமுக்கு இது வர்த்தான ஃபிலிம் இல்ல. எது வர்த்தான ஃபிலிம் இருந்திருக்கும்? தலைவா சர்க்கார். Yeah. தலைவா ஒரு சர்க்கார் லைட்டா பெட்டரா பண்ணிருந்தா எக்ஸிகியூஷன்ல, because the story is like really good. And I like அந்த I don't know solution scenes எல்லாத்தையும் எடுத்து அதெல்லாம் கட் பண்ணிட்டு or better. I didn't know that or no, I didn't know until I think that Sarkar was done not in the right time. Yeah. அப்ப அந்த 2018 and அப்படி ஒரு படம் உண்டு செய்யணும் முடியல பிளங்கிற, because at that point like you know actually sorry நான் இன்டரப்ட் பண்றதுக்காக. ஆனா இது அந்த I have seen எங்க AR Rahmanல AR முக்தா சொன்னார் actually they wanted to do a dry film without any fight scenes, without any mass dialogues, ஒன்றுமே இல்லாம செய்யறதுக்கு தான் இருந்தவையாம். And I think he even had the story, but at the end they felt like we could not like கத்திக்கு பிறகு நாங்க அப்படி ஒரு படம் செய்யல. அதுண்டு then they did சர்க்கார்ல அந்த விஜயோட கேரக்டர் ஷிஃப்ட் இருக்கோ, like how he behaves after the intermission was so much better than how he was while he was the CEO of a GL company, whatever. And I think அந்த movie was worshipping Sundar Pichai. Yeah. அதனால அப்படியே ஒரு படமே எடுத்தவங்க.
But I would say if Sarkar better execute பண்ணிருந்தா this would have been a good more relevant film more relevant and Thalaiva I'm saying this because ரெண்டும் வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட படங்கள் அதனால I would say இந்த two படம் ஆனா you imagine like தலைவா படம் போட்டு இப்ப time to lead and release பண்ணிருந்தா அது எப்படி இருக்கும் I think AL Vijay கூட போனவர்ல அந்த பெரிய ஒரு photo frame with அந்த தலைவா commercial aspect of Mersal would have been good Mersal would have been really good Terry would have been a last movie good அது கணக்கு துப்பாக்கி கத்தி even அந்த social stories thodi namello அப்படி பாக்க which movies wouldn't have been suitable Jana Nayagan obviously Jilla Bhairava Beast Bigil Varis even Leo but actually at least Leo எனக்கு ஏன் ஓகே இருந்திருக்கும் என்றால் okay we would have at least ஒரு iconic character உங்களுக்கு but it's open ending yeah that would have been good அது இருந்திருக்க கூடாது open ending இருந்திருக்க கூடாது and அந்த Leo flashback வர மாதிரி அது வேற மாதிரி but at least படம் இப்ப எனக்கு டிவி அந்த தளபதி வெற்றி கொண்டான் character வந்து அது எனக்கு ஒரு ஐகானிக்கான கேரக்டர் ரெஜிஸ்டர் ஆக போறதே இல்ல ப்ரோ என்ன பேரு தளபதி வெற்றி கொண்டான் அதான் ஜஸ்ட் ஒரு போட்டு அந்த டிவிக்கு சோ அதனால அதான் அது எனக்கு சொல்றேன்னா நான் கத்தி சொல்லிருப்பேன் ஒரு படம் சொல்றேன்னா தலைவா நான் கத்தி சொல்லிருப்பேன் பிகாஸ் கத்தி அந்த சோஷியல் இஷ்யூவா செய்யறதுக்கும் ஒரு கிரேட்டான ஃபில்ம் அண்ட் ஹிஸ் ஆக்டிங் ஜீவானந்தம் ப்ரூவ் வாஸ் வேற லெவல் அண்ட் அந்த மாசுமே ஒர்க் ஆனது அண்ட் அனிருத் வாஸ் லைக் பிரில்லியன்ட் அந்த ஃபில்ம்ல சோ அதனால ஐ வுட் சே கத்தி நானும் கத்தி But every movie we can bring a good case like you say Katti ki Tuppaki Thalaiva Terry commercial aspect of Terry but I would say in the மூன்று படங்கள் or இந்த ரெண்டு பட Sarkar Thalaiva Katti Tuppaki இந்த நாலு படங்கள் because it has like some kind of a message you know messages which is like very important for India Tuppaki la it's like a sleeper cells agent Katti lights about the Tanni case it's still so much an element and the Kaveri issue is still not resolved then Thalaivala obviously it's not arasiya but it's like leadership or Thalaivan and Sarkar is about fake voting and it's like politics and full arasiyal problem so in the நாலு stories எடுத்து பாக்க this would have been a good act இந்த நாலுமே நல்லா இருந்திருக்கும் so actually and theory க்கு போன மாட்டா நீ விஜய் இதுக்கு போ do you think நான் நினைக்கிறேன் especially இவர் பார்த்த பகவத் கேசரி அது மாதிரி இது உண்டு one reason why Vijay felt like he has to stop acting is like because obviously politics வந்தா இப்ப சிஎம்ஏ ஆயிட்டார் and do you think எனக்கு நான் எப்பவுமே நினைக்கிறது I don't think Vijay likes movies like Leo Master and all his favorite movies are like so shit masala movies பகவத் கேசரி இல்லாட்டி பைரவா ஜில்லா வாரிஸ் அந்த மாதிரி படங்கள் do you think he felt நான் இப்படியே இந்த ட்ராக்ல போனால் கொஞ்ச நாள்ல நான் unrelevant ஆயிடுவேன் அதனால இப்ப விடுறது பெட்டர் no but the thing is I can understand ஆனால் இப்போ last 5 years எடுத்து பாக்க 2021 ல இருந்து இப்போ வரைக்கும் எடுத்து பாக்க so master was a different approach different border route so if நாங்க ஸ்ப்ளிட் பண்றேன்டா so பிகில்ல தொடங்குவோம் பிகில் நீ சொன்ன மாதிரி அந்த மாஸ் மசாலா மூவிஸ் then master இந்தியால பக்கம் ஒரு more like a content driven or experimental film இல்ல it's completely different than Bigil of course okay then Bigil அப்புறம் beast இந்தியால பக்கம் திருப்பி beast அந்த கதை சொல்ல மாட்டேனா it's still a new attempt but it's a commercial film would you say like beast is like a commercial film like Bigil not like Bigil but it's a commercial film you cannot put this on the same category as master for example அது இல்ல நான் ஏன் beast சொல்றேன் அது என்ன you will say beastல இப்ப ஒரு சாங்ஸ்மே இல்ல பிகினிங்ல ஒரு சாங் வரும் கடைசில ஒரு சாங் வரும் full still ஒரு நடுவுல இருக்கும் நடுவுல நான் சொல்றேன் நடுவுல இருக்கலாம் like commercial film between master and Bigil நடுவுல நான் okay but I would say it's more in the direction of Bigil இல்லையா okay அதுக்கு பிறகு வாரிஸ் திருப்பி left side full and full sorry right side full and full commercial then in the same year Leo வந்தது Leo it's like it's the same question இல்லையா அதெல்லாம் நடுவுல தான் but it நடுவுல தான் but more to left because of Parthivan's character but more to the right because of Leo's character and then goat is full and full right side yeah but he அதுல ஒரு சின்ன விஷயம் ட்ரை பண்ணிருப்பார் அந்த நெகட்டிவ் ஷிட் ட்ரை பண்ணவரியா அதனால தான் படம் நல்லா இருந்தது அதனாட்டி படம் மொக்கையா இருந்திருக்கு படம் மொக்கையா தான் I mean இப்ப I would not say அவ்வளோ மொக்க படம் பட் ஓகே ஜாலியா படலாம் I would say ஜனநாயகனை விட எனக்கு போட்ட பில்டப்புக்கு in comparison to ஜனநாயகன் அத விட ஒரு அநியாயம் ஒரு நியாயம் இல்ல எனக்கு நியாயம் இல்ல
என்ன விளங்குற எனக்கு என்னத்தை என்னோட கம்பேர் பண்றேன். I think நாங்க காய்ச்சலாம் கனதரம் காய்ச்சலாம். I think Vijay likes those kind of movies. But இப்ப நான் சொன்ன வர பாயிண்ட் என்னண்டா, நீ சொல் பாயிண்ட்க்கு வா. I don't think that he would have become somewhere irrelevant because he has done this shit movies like Varis, like Goat, but like I think Beast. I felt but I still accept it. No, I felt like he didn't liked to do the other films. இப்ப லியோ எல்லாம் எனக்கு நான் நினைக்கல அவர் வந்து ரொம்ப பிடிச்சு செஞ்ச படம் வந்து. I thought like he felt like okay, but I understand the audience, ஆனா எனக்கு அது ஆக்சுவலா பிடிக்காது. So இனிமே எனக்கு பிடிக்காத செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. So அதனால இப்ப விடுறது is the best thing. அது can I understand, but at the same time I wouldn't say idhila I fully agree with you that he may not like to put acting effort like in Master or Leo on the different acting. Yes, like on the because it's Rajini ethina thara sollirpa I am not a good actor. Avaru a stock actor. Stocks. Arravane de tukra arravandiye. And the same I think, but Rajini can act. He showed us in Talapati, for example. He can act, man. He can act. Kavali was really good. Kavali, he can act. And the point is with Vijay, I think avarku on the comfort zone. Goat, Beast, Varis, Jana Nayagan, on the comfort zone. Other, I would say yes, but at the other point, I wouldn't say that avaru பயத்திலையோ இல்லாட்டி I don't think பயத்துல. I think I would more say like ஒரு calculative. I think அந்த calculation இப்ப ரஜினி செய்யல, and that's why he just இப்ப வரைக்கும் he just became but a calculation meme. But I don't think that he would have someone turned irrelevant. இப்ப நான் யோசிக்கிறேன்டா, ஏன்னா அவர் வந்து இப்ப அரசியலுக்கு போறன்னு முடிவெடுத்துட்டார். ஐ திங்க் இது வந்து இப்போ எடுத்த முடிவு. அவர் அண்ட் மேபி அவர் என்ன யோசிக்கணும், ஓகே நான் வந்து இப்போ இறங்கினா தான் இந்த வயசுக்கும் இந்த எனர்ஜிக்கும் நான் இப்போ ஈடு கொடுக்க முடியும். இப்போ ரஜினி மாதிரி இப்போ ஐ திங்க் இப்போ அவர் இன்னும் விஜய் இன்னும் படம் செஞ்சுட்டு இருந்தா அது இன்னும் ஓடும். ஸோ அவரை நீ ஆப்வியஸ்லி இப்போ ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷம் வைப்ப ஓடும். அதுக்கு பிறகு still thriving. அதான் பிரச்சனை வரும். இப்போ 10 வருஷத்துக்கு பிறகு அந்த எனர்ஜி லெவல் இன்னும் இருக்கும். இப்போ ரஜினிக்கு இப்போ பிரச்சனைனாண்டா அவருக்கு இப்போ மூவிஸ் விரலண்டு இல்லை, அவர் வந்து என்ன அவளால் மூவி செய்யலாம்னு இல்லை, அவனோட எனர்ஜி அவனோட பாடியோட மேட்ச் ஆகுது இல்லை. நீ அவனோட ஸ்டைல் வந்து குறைஞ்சு அவனோட அந்த எனர்ஜி இப்போ for 25 years more than Vijay. அண்ட் என்ன இப்போ ஃபைட் சீன் எல்லாம் எடுத்து பார்த்தோம்டா இட்ஸ் ஆல் டூப். கூலியிலலாம் பார்த்தா எல்லாம் டூப், எல்லாம் வேறு ஆக்கள் செஞ்சுட்டு அவனோட முகம் மட்டும்தான் அதில் போட்டிருக்கணுமே தவிர ஆனால் ஃபைட் ஒன்றும் அவர் செய்யலை. அவரால் அந்த ஹெவி மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் போடும்போது டான்ஸில் அவரால் அந்த டூ மச். இப்போ எல்லாரும் சொல்லுவேன் ரஜினிக்கு அந்த நடை தான் அந்த நடையே ஒரு ஸ்டைலாக இருக்கும்ட்டு. அண்ட் நான் என்ன சொல்கிறேன், இப்போ அவருக்கு அந்த நடையே கொஞ்சம் அந்த என்ன கதைக்க மட்டும்தான். இப்போ ரைட் now அந்த அவர் he's not the best dancer, but he has iconic dance moves and அவர் ஆடைக்கே வர மாதிரி தெரியும். His walking style, his dress sense எல்லாம் கொஞ்சம் கீழே போன மாதிரி இருக்கு. The only thing which keeps him like still active, still relevant is the way how he delivers dialogues. And இப்போ அது வந்து இப்போ அதை நான் தப்புன்னு சொல்லலாம். அவருக்கு எத்தனை 75 வயசு அவன் ஏஜுக்கு அவர் இவ்வளோ என்ன செய்யறேன்னா அது பெரிய விஷயம் தான். அண்ட் இப்போ 10 வருஷத்துல விஜய்க்கும் அந்த நிறுவனம் அவராலையும் என்ன அந்த ஃபைட் சீனோ இப்போ எல்லாம் பார்த்தா அவனோட ஃபைட் சீன் இல்லாமல் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அவருக்கு 52 வயசுன்னு கூட தெரியல. அண்ட் டான்ஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை. அண்ட் இப்போ பிறகு 10 வருஷம் போனால் அவருக்கு இன்னும் அந்த கிரேஸ் இருக்குமோ, இன்னும் அந்த எனர்ஜி இருக்குமோ தெரியாது. அதனால நான் நினைக்கிறேன் அவர் வந்து ஓகே நான் வந்து இப்போ ஏன்னா போனால் வந்து இப்போ இந்த பீக்கில் இருக்குன்னு இப்போ போனால் ஓகேன்னு சொல்லுவேற தவிர அவர் வந்து வெறுத்து போகல, வெறுத்துன்ற கூட இல்லை. ஓகே நான் வந்து ஏன்னா இனி இருந்தால் இன்னும் அந்த வேறு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் செய்யணும், டான்ஸர் அது கூட அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிலிம் செய்யணும். இப்போ அவருக்கு அந்த அவன் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு அவர் இன்னும் வெளியில் போய் வேறு படங்கள் செய்யணும் தானே. அதுக்கு ஆனால் அது செய்யணும் அவள் போகல. ஐ திங்க் இதுதான் அவனோட கால்குலேஷன். ஓகே இன்னும் 10 வருஷம் நான் செய்யலாம் இல்லைன்னு இல்லை, ஆனால் அதுக்கு பிறகு என்னால் கண்டிப்பாக இல்லாமல் போகும். I don't think he's like physically அது யோசிப்பேன். I felt like Rajini downfall சொல்லல, he's still like very good actor. ஆனால் அந்த downfallக்கு போகிற காரணம் he still strives to do commercial movies.
இல்ல என்ன நடந்தாலும் That's still success. Yeah. would you say like even Jailer was the highest grossing Tamil movie very good. அது ஜெயிலர் மட்டும் அதுக்கு முதல் அண்ணாத்த was a flop. But so what? But still, Darbar was a flop. Jailer came here. Yeah, but ஜெயிலருமே ஒரு டிஃப்ரெண்ட் கமர்ஷியல் ஃபில்மா தானே காணுது. He didn't fight அந்த ஃபில்ம்ல. Better. But 2019 க்கு was his downfall. He did Darbar, he did அண்ணாத்த. அதுக்கு பிறகு ஜெயிலர் வந்தது. அதுக்கு பிறகு ஜெயிலர், அதுக்கு பிறகு இப்ப கூலி எடுத்துட்டால் கூலி is the most commercial film of Lokesh. Of Lokesh, yeah. Of Rajini Lokesh, did But that. not of Rajini. Because Rajini was in it. Yeah. That's why it was commercialized. That was. Yeah, but I would still say Rajinikanth did the best in Coolie. அவருக்கு அவ மேல என்ன செய்யற? It's full on Lokesh to play. இப்ப அவருக்கு அந்த ஃபைட் சீன் எல்லாம் இப்ப ரஜினியால இப்ப செய்யலாம். இப்ப ஏன் ஜெயிலர் ஒர்க் அவுட் ஆனதுண்டா He didn't fight. Yeah, நெல்சன் வடிவா தெரியும். He didn't fight. Nelson காட்டிட்டாதல you are a grandfather. Yeah, அதான் you have a kid, you live with your wife, with your daughter-in-law, with your son, and the son has even a son. The first few sequences you are cleaning the shoes of your son and then of your grandchild. Yeah. That's the point. That's why everyone thought like, okay, this cannot work out. But that's the point. Exactly this. நாங்கள் சினிமா விட்டு வெளியால போறோம் and அம்மா சொல்றா, wow, ரஜினிகாந்த் நீங்க நடிச்சிருக்கிற இந்த படத்துல, and he acted according to his age. Yeah. Because he wants to do a different commercial film. That's the point. அந்த ட்ராக்ல போணும். But கூலில அந்த ட்ராக்ல போவே இல்ல. 75 வயசுல if you realize this and then you make a movie like Coolie, that's the problem. அதான் சொல்றேன், அதான் பிரச்சனை. ஆனா அப்படியான மூவிஸும் வரும். இப்ப கூலி மாதிரி மூவிஸ் இல்ல ஜெயிலர் இப்ப ரஜினிக்குண்டு இப்ப அவர் வந்து இப்ப என்ன சொல்றது, ஐ எம் a father ண்டு ஃபாதர்ண்டு ப்ளே பண்ணலாம். ஆனா he is older than that. இப்ப 75 வயசு. அது வந்து இப்ப அவருக்கு தெரியுது. அண்ட் அதே மாதிரி மூவி இப்போ விஜய் இப்போ சில பேர் கூட நீ சொன்ன ட்வீட்டில் என்ன சொன்ன என்ன மமிதா வந்து விஜய்க்கு தங்கச்சி நடிச்சிருக்கலாம்ட்டு, மகளை விட தங்கச்சி நடிச்சிருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அது வந்து நீ வந்து ரஜினிகிட்ட சொல்லாது. இப்போ அண்ணாத்தையில் கீர்த்தி சுரேஷ் வந்து ஆக்சுவலி he realized after அண்ணாத்தை I think அது ஒர்க் ஆகுது because கீர்த்தி சுரேஷ் must அவரை வந்து அவரோட டாட்டரை தான் ப்ளே பண்ணிருக்கணும். Must because of the age. Because of the age gap. Kirti Suresh is what, 40 years younger than Rajinikanth. Yeah, at least 30 something like 40 years to 40 years. Yeah. So அதுக்கு அப்புறம் I think he realized itself that அவர் வந்து இனிமேலும் அண்ணாத்தமாய படம் பண்ண இயலாது ஒரு தினமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. Then the thing was, it was in 2021, 2022 அவர் ஒன்றுமே செய்யல. 2023 he tried something different with Jailer. And other like I said, அவர் ஒரு grown up man-க்கு ஒரு அப்பா. He has ஒரு பேரன் அந்த படத்துல. It fully worked out. Then the problem was in Vertian, because in Vertian they tried again something completely different. அதான் அதுக்கு தான் திருப்பி வரும். Vertianலயும் he again tried to do the commercial thing. Yeah. You know, even though அதோட with a social message குள்ள he was like இல்ல நான் அந்த அதுவுமே வொர்க் அவுட் ஆகல. பாக்ஸ் ஆபீஸா Vertian அத எடுத்துறோம். Big flop. Yeah. அந்த commercial இத எடுத்து விட்டு this would have been the best Rajinikanth movie in the past 15 years. Yeah, and I think அதுதான் நான் விஜய்க்கு பிரச்சனையா வந்திருக்கு. அதுக்கு நான் போறதுக்கு நான் விட்டுட்டு வரேன். Because I cannot do only films which are not commercialized. Yeah, but and then I think the problem with Rajinikanth was after Jailer, he thought maybe, okay, let's try something new. Let's try something with or encounter it's a bad thing. Then he did this. But on the biggest mistake they did was to put in the commercial element. Yeah. Adukapra he thought maybe, okay, nang 3 PM or commercial track la pomundu. Then he did Coolie. I think he understood it wrongly. Yes. Edutapra he thought like on the social idan work aayala, commercial work aayala. But it was actually the other way around. Yeah. And the social message and the message with what Vertian engalukku kaattina message and the adu work out aanadha adu oru million commercial da work out was the commercial point. Your fight scenes, Rana Dagupati as the villain, that's the point. இப்ப எல்லாரும் Vertian படத்தை பத்தி கதை கேட்க எல்லாம் சொல்றேன் இதத்தான சொல்லிட்டேன். ஏய் நீ காட்டினா நல்லா இல்லடா. Encounter is a bad thing. That's a good point. Why did you commercialize it? That's the problem. And Cooley he thought like நீ சொன்ன மாதிரி தான். Maybe he got a false realization. So illa commercial தான் செட் ஆகும். அதே செய்யணும். And I think that இப்ப பாம் Jailer 2 என்ன மாதிரி வருதுன்னு பாப்போம். But after that
light and a பயமா இருக்கு that with Dharman and He goes against other track. Kamal Haasan Rajinikanth project that he goes again on the Especially Dharman. அந்த first look எல்லாம் பார்க்க அது ஒரு ஃபைட் படம் அப்படிதான் இருக்கு. But I didn't see the film. So அதனால தான் அது என்ற ஒரு தியரியா இருந்தது. அவரே லிங்கா படத்துல செய்வார். உண்மை ஒரு நாள் வெல்லும். So I think அது என்ற ஒரு தியரியா இருந்தது. But I don't know because I don't think so. Only Vijay knows what he did. That he had a fear that he some point in life or some point Not fear, I felt like he wanted to do that commercial films, but he knows in the future la work out agadu. But he's like milking this, man. With commercial. He has been milking this for the past 10 years. But he still wants to do it, but he knows ideni work out agadu. Ideni work out. Alvaga na bored. Rajinikanth தட்டிட்டாங்க. Yeah, Rajinikanth, he was the commercialized the king. Yeah, Rajinikanth விழுந்துட்டார். With commercial you cannot survive with this kind of shitty movies, man. Yeah, It's not possible. Adanale. The same goes for Rajit Kumar. Yeah. It's not possible. நாங்க நேர்கொண்ட பார்வை was a good movie, man. It was a good film. And then வலிமை துணிவு good pair ஆகுது. Ugly. And then விடாமுயற்சி, yes, விடாமுயற்சி stands out இந்த 4 படத்துல பாத்தீங்க. But bro, what was good pair? It was a fever dream. That was really. ஆனா இதுல நான் நினைக்கிறேன்டா நேர்கொண்ட பார்வை அது ஹிட்டோ ஐ திங்க் நாட் Now. Box office not. 3 படம் வினோதோட was not a hit. Yeah. I don't think actually நேர்கொண்ட பார்வை அந்த தரமான படம். Yeah. But அதுல தரமான படம். Fight scene. அதுல தான் அந்த பிரச்சனை இருக்குது. அதுல இல்ல கொஞ்சம் கமர்ஷியல் கொண்டு வரும். ஏன் அந்த fight scene? Because ஒரு fight scene வைப்போம். ஒரு பஞ்ச் டயலாக் கொண்டு வைப்போம். உங்க மாமாவை போய் கேளு டால். அதுல அந்த பிட்ல வராது. So அதனால but I was sitting in the cinemas and then நான் வந்து ஊர்ல பார்த்தேன். செகண்ட் ஷோ இப்ப இது ஜன நாயகன். அப்ப அதுல ரேவதி தான் விஜய் அம்மா கேரக்டர் ப்ளே பண்ணிருப்பாங்க. அவர் கூட அந்த அம்மா சென்டிமெண்ட் வந்து லைக் அம்மா சென்டிமெண்ட் அம்மா சவுண்ட் ஆவறனால and then we were like wait a minute அது வினோத் தானே No, I think it's a good thing for everyone, for Tamil cinema, for Tamil Nadu, for Tamil politics that Vijay exited. And I think he was like good that he exited now. இல்லாட்டி இப்ப பாருங்க இப்ப ரொனால்டோ மெஸ்ஸியவே கலாய்க்கிற அளவுக்கு போயிட்டாங்க. They are the goats. ஏன் ரஜினியே கலைக்கணும் ரஜினியே பீவதில்லை. அதனால I think it's a good decision that Vijay actually stopped here. I was on the peak. கலைக்க தொடங்கிட்டாங்க. So அதனால he was on his peak. கரியர் உச்சத்துல விட்டுட்டு போறது நல்ல I think it's the best time. Best time. Because he will always be இப்ப நாங்க ஆக்டர் விஜய் இப்ப இனிமே வர மாட்டார்னு நினைக்கிறேன். அவர் சீஃப் அடுத்தது postman இது வந்துட்டா I don't think he will come to acting, but we will 2031 ல big competition வரப்போகுது இருக்கு. நாகலா சிவா கூடதா லிங்கா if you are bad I am your dad. So அதனால வர மாட்டார்னு நாகலா சிவா கூடதா நேரம் பேசவே கூடாது. சரி விடுங்க அது வேற ஒரு டாபிக்ல வேறுபட்டு. So I think இங்க so it's good. Thank you very much Joseph Vijay. அதான் ஆக்சுவலி உண்மையா தேங்க் எஸ்பெஷலி நாங்கள் கொஞ்சம் அனில்சா கூட ஐ திங்க் இந்த பாட்காஸ்ட்ல நிறைய தடவை விஜய் ஐ திங்க் எவ்ரி எபிசோட் அந்த ட்ரூ கிரைம் இல்லாம ஐ திங்க் எவ்ரி எபிசோட்ல விஜய் ரஜினிகாந்த் என்ற பேர் வந்திருக்கும் எப்பவுமே வந்திருக்கு. மேபி ஆக்சுவலி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் எங்களோட லாஸ்ட் பாட்காஸ்ட் அபவுட் விஜய் இந்த நியூ மூவி ரீவாட்சுவல் போட வந்து நாங்க இன்னும் புதுசா வராது. புதுசா இதான் லாஸ்ட் இதான் கடைசி. Actually we are very big fans. Yeah, I mean, the first movie I watched in the cinema was Smokey. And நீங்க கடைசி எங்க ரிவ்யூஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம வாடிங்க விஜய் full hater. We are big fans. No, I think நாம வந்து மலேசியாக்கு போனாங்க. நான் கூட கால்குலேட் பண்ணி பார்த்தாங்க. Since Vadagan we watched every movie in theaters, like in the past 15 years. Yeah. Like nearly 20 அதும் ஆல்மோஸ்ட் FTFS. இப்ப கூட இப்ப வந்தாலும் எந்த பிரைஸ் இருந்தாலும் இங்க இருந்தாலும் எந்த நாட்டுல இருந்தாலும் it doesn't matter. So எந்த பிரைஸ் இருந்தாலும் we were so அதனால he was childhood. He was really and Gilly and Alagya Thammagan. So we talked yesterday or today about Prasad and the character. Yeah, and like he did a lot of movies. And personally, I don't. My most favorite Vijay movie, it's like not the obvious Gilly or Teddy or Poker, whatever. It's Vertigon. ஓடு It's big. எனக்கு அந்த இப்போ ஒரு 2 கிழமை எப்போ வந்தேன் நம்ம இப்போ 3 கிழமை ஆச்சு. I came and then 2-3 days later, the first movie I watched at home was Vertigon. Yeah, so I think he was childhood, you know. நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்து
முதல் நாயகன் அப்படி யூனோ I even remember that big part of us our life. ஒரு 20 வருஷத்துக்கு மேல ஒரு 20 வருஷம் இருக்கும். ஸோ ஈவன் he had like ஒரு சின்ன ஒரு நோட்புக் லேப்டாப் இல்ல எங்கட காலம் நோட் உண்மையான நோட்புக் ஒரு பேப்பர் பேனா அப்படி ஒரு நோட்புக். அண்ட் தென் we were kind of fighting யாருக்கு அந்த நோட்புக் அண்டு. And then he was like இல்ல எனக்கு தான் I was like எனக்கு தான் அந்த சின்ன ஒரு பிளாக் ஒரு நோட் புக் வித் ஒயிட் பேப்பர்ஸ் இன் ஒரு பேன் அவ்வளோதான். அண்ட் தென் ஒன் நைட் நான் படுத்துட்டேன். இவன் வந்து இரவுலேயே விடிய எனக்கு எப்பன்னு தெரியல. ஸோ நான் அந்த அடுத்த நாள் ஒளிம்பி பார்க்கணும் அந்த நோட் புக்கை துறக்கிறேன். எல்லா பேஜ்லையும் ஜி என்று எழுதி கிடக்கு. கீழே கோர்னர்ல ஜி என்று போட்டு அந்த ஜி ஸ்டாண்ட் குரு அழகிய தமிழ் விஜய் அவர் வந்து இது அந்த there will be like ஒரு சீன் அது வந்து சொல்லிடு நீ குருவண்ட ப்ரூஃப் பண்றதுக்கு சைன் அப் போட்டு and he will sign like that அத பார்த்து ஒரே நோட்புக்ல அந்த டைம் நான் வந்து அந்த நோட்புக் பாவிக்க கூடாது ஒவ்வொரு பேஜ்லயும் ஜி ன்னு போட்டுருப்பான். ஜி குரு and actually நானே அத மறந்துட்டேன். இப்ப ஞாபகம் more than 20 years man. Time flies. So அதனால தான் சொல்றேன் thank you for everything. Thank you. அது நான் உண்மையாவே மறக்க டான்ஸா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் நிறைய ஃபைட்ஸா இருக்கட்டும் அஜித் ஃபேன்ஸ் எனக்கு அது ஒரு அக்கா இருக்கா she's like அஜித் ஃபேன் நிறைய ஃபைட்ஸ் நடக்கும் எங்க வீட்ல இந்த தம்பியும் அப்பா அஜித் ஃபேன் even இப்ப நான் எங்கட வீட்ல இப்ப அம்மா சரி அப்பா சரி they don't like Vijay as an actor. You know, even though they have watched every movie, but the thing is that Vijay kind of transferred even my dad to a Vijay supporter after TVK and his political entry அப்படி பாக்க he did like good things for everyone. சின்ன 6 ல இருந்து 60 வயசு வரைக்கும் like for everyone he covered everything இப்ப சினிமா பக்கம் சரி or even அரசியல் பக்கம் சரி. So that's the point idea. So அதனால அதான் I think thank you சொல்லிட்டு நாங்க பாட்காஸ்ட் போய்க்கொண்டே இருக்குது. So Big 4 ல ரெண்டு பேர் போயிட்டோம். Big 4 ல அஜித்தும் நீ கன்ஃபார்ம் பண்ணிட்ட? Of course. Officially சொல்லல பார்க்க அப்படிதான் இருக்கு. And the OGs are still here and they are even doing a movie together man. Actually அது அவன் ரெண்டு பேர் கடைசி படமா இருந்தா I think it would be the last. would have been okay because ஆனா அது நல்ல படமா இருக்கும். அதான் கொஞ்சம் டவுட். So அதனால thank you for Vijay. உங்களுக்கும் நன்றி பாட்காஸ்ட் கேட்டதுக்கு. இனி மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நாள் Big Boss.